வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடியிலேருந்து ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் ஒண்ணு குடுத்துருக்காங்க. இதுல 3 விதமான பதவிகளுக்கு ஆட்சேர்ப்பு நடக்க போறதா ஒரு தகவல் வந்திருக்குது. ஸோ இத ஆன்லைன்லேயே அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுக்கான எந்த ஜாப்புக்குலாம் இது ஆள் எடுக்க போறாங்க, ஸோ இதுக்கு எவ்வளோ சேலரி குடுக்க போறாங்க, மத்த டீட்டெயில்லாம் என்னங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல ஃபர்ஸ்ட்டா பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த அங்கன்வாடி ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா, 3 விதமான போஸ்ட்டுக்கு ஆள் எடுக்க போறதா சொல்லியிருக்கிறாங்க. அதில ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடியில மெயின் ஒர்க்கர், இப்போ 2வதா பார்த்தீங்கன்னா, மினி ஒர்க்கர், அப்புறம் 3வதா ஹெல்ப்பர் போஸ்ட்டுக்கு எடுக்க போறதா சொல்லியிருக்கிறாங்க. இது மொத்தமா 4000 போஸ்ட்டுக்கு மேல ஃபில் பண்ண போறதாவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மினிமமாவே பார்த்தீங்கன்னா, 10த் பாஸ் ஆயிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹெல்ப்பருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, தமிழ் வந்து நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்குது. ஸோ இவங்களுக்கு மினிமம் அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு மட்டும் மினிமம் குவாலிஃபிகேஷனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்களுக்கான ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடி மெயின் ஒர்க்கருக்கு 25லேருந்து 35 வருஷம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மினி ஒர்க்கருக்கு பார்த்தீங்கன்னா, 25 இயர்ஸ்லேருந்து 35 இயர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு பார்த்தீங்கன்னா, 20லேருந்து 40 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்குது. ஸோ கவர்மெண்டோட நார்ம்ஸ் படி ஸோ சில கேட்டகரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏஜ் ரிலாக்சேஷன் குடுத்துருக்காங்க. அந்த ஏஜ் ரிலாக்சேஷன அவங்க குடுத்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஸோ செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் இன்டர்வியூ இருக்கும். 2வதா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலியமா எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. இந்த அங்கன்வாடி ஜாபுக்கான 3 போஸ்ட்டுக்கான வேக்கன்ட்டுக்குள்ள அப்ளிகேஷன் ஃபார்ம நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஸோ இத எங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளை பண்றதுக்கு அப்ளிகேஷன் லிங்க் மத்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி, ஸோ விண்ணப்பதாரர்கள் வந்து இருப்பிடத்திற்கு அருகில் உள்ள குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தில கொண்டு போய் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில யார் யாரெல்லாம் தகுதியோட இருக்கீங்களோ, இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதே மாரி ஒரு சூப்பரான வீடியோல நான் உங்கள அடுத்து சந்திக்கிறேன்.